நாம சந்தையில வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும் விஷம் கலந்து இருக்குது. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நச்சு கலந்த உணவை தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதனுடைய விளைவு என்ன? நீங்க பார்த்தீங்கன்னா பங்கடை போல ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு தெருவிலையும் என்ன மருத்துவமனை வந்திருக்கு தெரியுமா? என்ன மருத்துவமனை? கருத்தரிப்பு மருத்துவமனை. அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவு முறை தான். தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்க. அதே போல நிறைய கேன்சர், பெண்களுக்கான கேன்சர் அதிகமாக இன்னைக்கு பெருகிட்டே போகுது. அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு சவாலாக மக்கள் நல சந்தையை நாம் உருவாக்கியிருக்கோம். இந்த சந்தையை வாங்க, இது லாப நோக்கத்துக்கு இல்லை. இங்கே நடக்கக்கூடிய 3 ஆண்டு காலமாக இந்த சந்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தை எந்தவித லாப நோக்கம் இல்லாம நடக்கிற ஒரு சந்தை என்பதை பெருமிதமாக இங்கே அறிவிக்கிறோம். அப்போ இப்படி செய்யணும்னு சொல்லும் போதும் இதற்கு எப்படி அறிவுரையில 50,000 தொண்டர்கள் 35,000 பேர் பெண்களோ, அதே போல இந்த சந்தைக்கும் பெரும்பாலானவர்களாக யார் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் வந்து கொண்டிருக்காங்கன்றதையும் பதிவு பண்ண விரும்புகிறோம். இன்னைக்கு நாங்கள் 60 பேருக்கு ஷீல்டு ரெடி பண்ணி 60 பேர் பெண்களா? ஆமாயா, 60 பேர் பெண்கள் தான். அவங்க தான் இந்த சந்தையை வழி நடத்துகிறோம். துவக்கத்தில் நான் ஒருங்கிணைப்பாக துவக்கினாலும் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய மக்கள் நல சந்தையினுடைய ஒரு சக்கரங்களாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் பெண்கள் தான் அப்படின்றத பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு நிகழ்ச்சியை செய்யறதுல மிக பெருமிதம் அடையும். ஏன்னா களத்தில் வேலை செய்துட்டு எங்க வாசுகி என்னமா சும்மா கைது வாசுகி அவங்க காலையில களத்துக்கு போயிட்டு நிலத்துக்கு போயிட்டு வேலை செய்துட்டு தான் இங்க வராங்க. என்ன நிறைய பேர் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஜெயசித்ரா, நிறைய பெண்கள், தமிழரசி, லட்சுமி எல்லாருமே களத்தில் காலையில நிலத்தில் செய்துட்டு அந்த உற்பத்தியை கொண்டு நேரடியாக வைக்கிறாங்க. இந்த சமூகம் எழுத்துக்கிட்டு அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா குறைந்தபட்சம் நம்ம கைத்தட்ட போனோம். அவங்களுக்கான மரியாதை நம்ம தெரிவிக்கணும். அவங்களுக்கான எவ்வளவோ செய்யலாம். குறிப்பா கொரோனா காலத்துல நாம் எல்லாரும் வசதியாக ஐயோ முகமுடி இல்லாம வெளியே போகாத, மாஸ்க் இல்லாம நல்லா பூட்டிவை அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கும்போது இந்த மக்கள் சாப்பிட்டாதாயா உயிர் வாழ முடியும். நோய் இல்லாமல் இருந்தால் மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலத்திலையும் களத்தில் போய் வேலை செய்யுங்க. இதே பெண்கள் தான், இதே விவசாயிகள் தான். அவர்களுக்கு இந்த சமூகம் நன்றி கடன்பட்டிருக்கு. அதை செய்வதற்கான ஒரு சின்ன முயற்சியை தான் இதை செய்கிறோம். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இறுதியில மக்கள் நலத்தினுடைய தொடர் முயற்சிகள்லாம் இருக்கு. என்ன இது உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு வரணும், போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு அதை அடுத்த வேலையெல்லாம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு மிக மிக பலமாக இருப்பவர்கள் நம்ம ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்திருக்காங்க. மேடம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மக்கள் நல சந்தை சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் இதை சப்போர்ட் பண்ணும்போது தான் நாம் வேறு வீழ்ச்சியாக செய்ய முடியும். நாம் இன்னும் பலமாக இருந்து செயல்பட முடியும். வாழ்த்து.